அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். மண்ணின் தந்தை அப்படின்னு சொல்லப்படுற அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஒரு அழகான சம்பவத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் இன்றைக்கி பதிவில் பார்க்கலாம். ஒரு தடவை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் இன்னும் அவங்களோட கணவரான அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இடையில ஒரு சின்ன சண்டை ஒன்று ஏற்படுது. இதனால் கோபப்படுற அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டிலேருந்து வெளியேறி மஸ்ஜிதுக்கு போயிடுறாங்க. அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும் வீட்டில் இருக்காங்க. அந்த சமயம் அவங்களுடைய தந்தையான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்கே வர்றாங்க. அவங்கள பார்த்ததும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க கவலையான முகத்தோட தன்னோட தந்தையை வரவேற்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவில் சண்டை அப்படிங்கிறது ரசூலுல்லாவுக்கு தெரியாது. அப்போ கொஞ்சம் நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கக்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, உன்னுடைய பெரிய தந்தையின் மகன் எங்கே அப்படின்னு சொல்லி ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்குறாங்க. உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, எனக்கும் அவருக்கும் இடையில ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டுருச்சு. அதனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டை விட்டு கோபம் அடைஞ்சு வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபியை கூப்பிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி பார்க்க சொல்லி சொல்கிறாங்க. உடனே அந்த சஹாபியும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தேடி பார்க்குறாங்க. அவங்க ஒரு மஸ்ஜிதில் படுத்திருக்காங்க. அதை பார்த்து அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி மஸ்ஜிதில் படுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் அந்த மஸ்ஜிதுக்கு போகிறாங்க. அங்கே மண் தரையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க படுத்திருக்காங்க. அதை அவங்க உடம்புலலாம் பார்த்திங்கன்னா மண் ஒட்டியிருக்கு. இதை பார்த்த ரசூலுல்லாஹ் அவங்களோட பக்கத்தில் போகிறாங்க. போயிட்டு அவங்க உடம்புல இருந்த மண்ணையெல்லாம் தட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, மண்ணின் தந்தையே எந்திரிங்க, அங்கே உங்கள் மனைவி காத்துட்ருக்காங்க, வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அன்பாக சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இதை தவிர வேறு எந்த வார்த்தையும் இல்லை, வேறு எந்த ஒரு கோபமும் ரசூலுல்லாஹ் அவங்க மேலே காட்டவே இல்லை. சுப்ஹானல்லாஹ். இந்த ஒரு சம்பவத்துலேருந்து ஒரு அழகான படிப்பினையை நம்ம பார்க்கலாம். அதாவது தன்னுடைய தந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற சண்டையை விளக்கமாக சொல்லாத மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. தன்னோட மக அப்படிங்கிறதுக்காக யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு தெரியாமல் மருமகனோட சண்டை போடாத மாமனார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டும் இல்லாமல் மனைவியோட சண்டை அப்படிங்கிறதுனால மாமனார் பேச்சை தட்டாத கணவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். இப்படி இருந்தால் எந்த வாழ்க்கையும் சீரழியாது. ஆனால் இப்போ இருக்க நாம் எந்த நிலைமையில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் அல்லாஹ் சிறப்பாக்கி வைப்பானாக. ஆமீன். வாஹிர தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.